ஜபசித்தியோட அமர்ந்திருங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. எங்களை நேசிக்கின்ற ஆண்டவராக இயேசுவே, இந்த மாலை வேளையிலே இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்கள் வார்த்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் வார்த்தையின் பிரகாரம் நடக்க நீர் ஆசீர்வதியும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாம் அகற்றும். இதோ இந்த மாலை வேளையிலே உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் உன் சமூகத்தில் வைக்கிறேன். முக்கியமாக காலையிலேருந்து இது வரைக்கும் இவரோட கண்மணி போரணி பாதுகாத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இவர் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் ஆசீர்வாதத்தோடு நடத்தும்படியாக கேட்கிறேன். இந்த குடும்பத்துக்கும், இந்த சபைக்கும், இந்த தேசத்துக்கும் நல்ல ஒரு பிள்ளைகளாக இவர்கள் வளர இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை இனியும் வந்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் ஆசீர்வதியும் தேவனே. தடைகள் எடுத்து போடும். நன்றாக வந்து ஆராதிக்க, உன் வார்த்தை கேட்க, துதிக்க வாய்க்க பண்ணும். இந்த வாய்ப்புக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், இதோ இப்போது எங்கள் துதியின் மத்தியிலே ஆவியானவரே நீ நடத்தும், நீ பேசும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நம் பாடல் பாடி நம் தேவனை துதிப்போம். ராமன் நல்லவரே என்னேசுவே, நான் பாடும் பாடலே காரணரே. நல்லவரே நான் பாடும் பாடலே காரணரே. நன்மைகள் உதவானவா
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நன்றி
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற உடைய கர்த்தாவே மன்னாவே ராஜா, எங்களுக்கு நீர் போஷித்து நீர் எங்களை வழிநடத்தும் உடைய கரத்தில் எப்போ இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நல்ல ஆண்டவர் இயேசு, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி. அநேக தடைகள் மத்தியிலே எங்களை உம்மோட சன்னிதானத்தில் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்கள் வார்த்தை கேட்க, உண்மை தோத்தரிக்க எங்களை கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, நீ ஜீவனுள்ள ஆண்டவர், சொன்னபடியை சேர்க்கின்ற ஆண்டவர், விசுவாசத்தின் தேவன். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பயங்கரமான மழை, 4 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு மழை, தொடர்ந்து மழை விடாமல் பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. நான் சந்தோஷாட்டு இளநிக்க அதுதான் தெரியல, வந்தாலே கடை விட்டு போ, 2 மணி கடை விட்டு போ. சரி, 6 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புனேன். 1 மணி நேரம் சந்தோஷாலே அவ்வளோ வெள்ளம் ஜேம் அடியை நவர் பண்ணாமல் அவ்வளோ ஜேம் அரைச்சி இருந்தபோது நம் தேவன் நல்லவர். அது லோரன்ஸும் வேலை, ரோடெல்லாம் ஒரே ஜேம் இருந்தபோதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக அவர்கள் தவறாமல் வந்தார்கள். மாஸ்டர் மணியாச்சிட்டு ஒரு சோறு சாப்பிட்டுருந்தேன். திடீர்னு நாக்கு கடிச்சிக்கிட்டேன். நாக்கு கடிச்சு ரத்தம் அப்படி ஊற்றுது. ஏன்னாக்கா நான் வந்து அந்த மாத்திரை எடுக்கிறேன், பிளட் டின்னர், ஹார்ட்டுக்காக எடுக்கிற அந்த மாத்திரை வந்து ரத்தத்தை கரைச்சி தின்னாக்கிறோம், திக்காரு. உங்கள் ரத்தம் வந்து திக்காரு கொஞ்சம். மாஸ்டரோட ரத்தம் வந்து அப்படி டைல்யூட் தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா அடப்பு எதிர்ச்சுனாக்கா அந்த ரத்தம் அப்படி சர்வசாதாரணமாக அந்த அடப்புக்குள்ள நுழைஞ்சி போகிறதுக்காக பிளட் தின்னர் மாத்திரை இருக்கும். அது சாப்பிட்டதுனால ஒரு சின்ன காயினாலும் ரத்தம் பயங்கரமாக ஊற்றும், நிற்காது. ஆனால் திக்கரைஞ்சினாக்கா சீக்கிரம் நம்ம வந்து ரத்தம் கட்டி நின்றும். சரிங்களா? இந்த தடைகள் மத்தியில் வந்தேன். சரியா? கத்தன். ஓகே, இன்றைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை இந்த தபச காலத்தில் லைன் சீசனில் நான் சொன்னபடியே என்ன கனிகள் குறித்து நாம் பேச போகிறோம்? ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் எத்தனை கனிகள்? 9 கனிகள். அது எங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம்? 9 கனிகள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசிக்கலாம். சரிங்களா? சரி, அது வாசிப்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிப்போம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனிகளோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் ஆவியான மூலமாக நம்மளுக்கிட்டிருந்து எதிர்பார்க்கிற இந்த 9 நற்கனிகள், குட் ஃப்ரூட், நம்மளிட்டிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செய்து கொடுத்துட்டார். இந்த காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கடைபிடித்து இந்த பூமியிலே அவர் 33 வருஷம் வாழ்ந்து எல்லாத்தையும் அவர் நிரூபிச்ச ப்ரூவ் பண்ணிட்டார். சரிங்களா? ஆக அந்த கனிகள் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? நீங்க பரலோகம் வேண்டும், உங்களுக்கு நித்திய வாழ்வு வேண்டுமா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? இந்த 9 நல்கனிகள் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாம் கடந்து இது 5வது வெள்ளிக்கிழமை, 5th ஃப்ரைடே. 5 வாரமாக நாம் ஒவ்வொரு கனிகள் குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்தில் யார் பேசினா? பாஸ்டர் பேசினேன். ஞாபகம் இருக்கா? எந்த கனி குறித்து பாஸ்டர் பேசினாரு? அன்பு குறித்து நான் பேசுறேன். செகண்ட் வீக் 2வது வாரம் யார் பேசினா?
ரெண்டாவது ஒரு பாஸ்டரா பேசுனேன். பேசினவங்களே பாஸ்டர் இருக்கிறாங்க. சுபாஷினி அக்கா பேசுனாங்க ரெண்டாவது வாரத்துல. சரி, சுபாஷினி அக்கா எந்த கனியை குறித்து பேசுனாங்க சொல்லுங்க. தனுஷ் ஞாபகம் இருக்கா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றிலே அன்பே பெரியது. அந்த பெரிய அன்பு தான் நான் பேசினேன். ரெண்டாவது விசுவாசம் சுபாஷினி அவர்கள் பேசினார்கள். சரி, மூணாவது வாரம் யார் பேசினா? பாஸ்டர் மோசஸ் பேசினாரு. சரியா? ஓகே, அவர் எந்த கனி குறித்து பேசினார்? தயவு, கைண்ட்னஸ். உங்களிடத்திலிருந்து தயவு. நாம் ஆண்டவரோட சாயல் இருக்கும்போது, பிறர் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தயவு உள்ளவர்களாக, உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த நைட் சீசன்ல நம்ம எத்தனை தூண் நான் சொன்னேன்? 3 தூண். ஒன்றாவது தூண் எது? ஜபம் குறித்து. ரெண்டாவது தூண் உபவாசம் எடுக்கிறதா. மூன்றாவது தூண் உதவி செய்தாதான் தயவு. சரி, இந்த 3 செயல்கள் இந்த தபச காலத்துல நீங்க செய்தாக்கா ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துல அன்பிலே நீங்க நினைத்து நிற்பீங்க. அது அந்த தயவு குறித்து அவர் பேசினார். அப்ப 4வது வெள்ளிக்கிழமை போன வாரம் யார் பேசினா? எஸ்ரா அண்ணன். ஓகே, எந்த கனி குறித்து எஸ்ரா அண்ணன் பேசினாரு? சமாதானம். நம்மளுக்கு சமாதானம் வேணுமா? நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் வேணுமா? சுத்தி உள்ளவங்களுக்கு மத்தியிலே நம்மளுக்கு சமாதானம் வேணுமா? திருச்சபையிலே சமாதானம் வேணுமா? அது உங்களிடத்துல இருந்து புறப்படணும். உங்களிடத்துல இந்த செயல் வரணும். முதலாவது சமாதானம் இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக நீங்கள் இருக்கலாம். அதான் பாடல்ல எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, இங்கே எனக்கு இடம் வேண்டும். அப்ப படத்திலேயே அவன் பாடுறான் பாருங்க, அவன் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும்னாக்கா தனிமையில அவனுக்கு அந்த இடம் கேட்கிறான் பாருங்க. ஆக ஆண்டவர் இயேசு நீ நேசிக்கும் போது, ஆண்டவர் இயேசு மேல நீ அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். ஏன்னா நம் ஆண்டவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவர் எப்போதும் விரும்புகிற காரியம் சமாதானம். பீஸ் பி வித் யூ. தேவன் வெளிப்படும் போது மக்கள் மத்தியிலே அவர் சொல்ற முதல் வார்த்தை பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆக அந்த சமாதானம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க வேண்டும். அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில என்ன வரைஞ்சிட்டு இருக்கிற? என்ன வரைஞ்ச? என்ன இது வரைஞ்ச? இங்க பாஸ்டர் சொல்றது கேளுங்க. ஏன்னா திடீர்னு நீ கேட்ப அடுத்தது என்ன சொன்னு கேட்ப. நீ ஜாக்கிரதையாரு. நீ கை கொடுத்து காட்டணும்ல, நீ நான் சரி. எப்போதும் நான் தனுஷ் சொல்லுவேன், அல்லது மரியாதை சொல்லுவேன். உங்க என்ன மோகனாவா? ரெடியா இரு மோகனா. தில்லான மோகனம் பாருங்க. சரி. ஆக ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த சமாதானம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் நம்மளும் அதான் கேட்போம் பாருங்க. நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தரோம், என் குடும்பத்துல சமாதானத்தை தரோம், என் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் எப்போதும் நிறைக்க வேண்டும், அன்பு நிறைந்து இருக்க வேண்டும். அந்த சமாதானம், அந்த அன்பு இருக்குது, ஒற்றுமை. ஆனால் சமாதானம் இல்லைனாக்கா ஒன்றும் இல்லை. ஆக இந்த கனியும் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமாக காணப்படுது. அல்லேலூயா. இன்றைக்கு 5வது வாரத்துல நாம் அந்த 5வது கனி குறித்து நாம் தியானிக்க போறோம். எந்த கனின்னு சொல்லுங்க பார்ப்போம். கேஸ் பண்ணுங்க. பாஸ்டர் எந்த கனி குறித்து பேச போறாருன்ட்டு யார் சொல்றா? கரெக்டா சொல்லுங்க. மோகனா சொல்லு. அதை வாசிச்சோம்ல 9 கனிகள். அந்த 9 கனிகள் பாஸ்டர் இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு உணர்த்தினாக்க சொல்லு பார்ப்போம்.
மோகனா. நல்ல மாற்றம் நீ எனக்கு இனிமே வாரம் வாரம் உன் பேர் சொல்ல போறேன். மோகனா. தனுஷ் நீ தப்பிச்ச. சரி, எது குறித்து நான் பேச போறேன்? சந்தோஷம்ன்றான். இன்னும் சொல்லுங்க. நீடிய பொறுமை குறித்து. இன்னும் சமாதானம் பேசியாச்சு. அப்புறம் எது உங்களுக்கு வேணும்? சாந்தம், இச்சை அடக்கம். ஓகே, இது எல்லாம் கொஞ்சம் ஆழமா தியானிக்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு பாஸ்டர் ஆண்டவர் ஆவியானவர் என்னோட பேசுற காரியம் நீடிய பொறுமையை குறித்து. சரியா? கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இந்த 9 கனியில இந்த நீடிய பொறுமை கனி நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆக இந்த நீடிய பொறுமை, அந்த நீடிய லாங், இங்கிலீஷ்ல வந்து லாங் சஃபரிங். சஃபரிங்க்கு அதுக்கு அர்த்தம் பாடுகள். அப்ப நீடிய பாடுகள் நீ அனுபவிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டும். ஆக நீடிய பொறுமை, அந்த பொறுமை ஆண்டவர் இயேசு நம்ம மேல அதிகமாக காட்டினார். தேவனும் மிக பொறுமையாக நம்ம மேல, நம்ம பண்றது பெரிய அநியாயம், சேட்டை, ஆமங்கள், புரியுதா? ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இது எல்லாம் காத்து கொண்டு அதுக்கு நேரம் இருக்குது, அந்த நியாயத்திற்கு நேரம். ஆக when you speak about long suffering, it is patient, பொறுமை, it is forbearance, and you are slow to anger. This is the attitude. அது நீடிய பொறுமை உங்களுக்கு இருந்தாக்கா உனக்கு கோபம் சீக்கிரமாக வராது. பேசுகிறோம் பேசிட்டு போகிறான், அவன் சொல்கிறோம் சொல்லிட்டு போகிறான். ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆக a person who is long suffering is someone who is shows restraint when he is stirred to anger. He is a person who is not quick to take retaliation or to punish. அப்படின்னாக்கா இந்த நீடிய பொறுமையுள்ள மனிதன் அவனோட கொள்கை, அவனோட ஆட்டிடியூடை நம்ம போக்கா, அவனோட பழக்க வழக்கங்கள் இது முக்கியமாக இருக்கும். அதாவது யாராவது அவனை கோபப்படுத்தினாலோ அவனை குறித்து மட்டமாக கீட்டார் 2 கீட்டார் வந்துச்சு வாசிக்குது, பொறுமை இல்லை கீட்டார். ஆக அந்த நீடிய பொறுமை உள்ள மனிதன் அவனுக்குள்ள அந்த கோபம், குணாதிசயம் அவனுக்கிட்ட இருக்கும். ஆனா அவனுக்கு சீக்கிரமாக கோபப்பட மாட்டான். அந்த நீடிய பொறுமை உள்ள குணாதிசயம் உங்களுக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த நீடிய பொறுமை உள்ள மனிதன் உடனடியாக அவன் தீர்மானம் எடுத்து களத்தில் இறங்க மாட்டான். ஏய், நீ என்னைய முட்டாளன்னு சொல்லிட்டுல, என் அம்மா பற்றி கேவலமாக பேசிட்டுல, உடனடியாக அவன் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டான். பரவாயில்ல, ஆண்டவர் என் அம்மா பற்றி பேசிட்டுல, யாருக்காவது பிடிக்குமா? உங்கள் அம்மா பற்றி யாராவது தப்பாக பேசினாக்கா அத்தனை வருவாங்க. ஆக அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? பொறுமையை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக விகசிக்க நடவடிக்கை எடுக்க ஆத்திரப்படலாம், அதுக்கு நேரம் வரும். எதுக்கும் ஒரு காலம் உண்டு, அதுக்கு நீ பொறுத்துக்கிடு மகனே. நிறைய சினிமா பாட்டு பழைய பாட்டுக்கெல்லாம் நிறைய வாசிக்கிறேன். ஆக எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆக இந்த நீடிய பொறுமை உள்ள மனுஷன் உடனடியாக அவன் நடவடிக்கை கொண்டான். உடனே கைகளை கூப்பிட்டு, மச்சமா என்னை இப்படி பேசியா மச்சான், தூரன் பண்ணுங்க. 5-6 பேர் தூரன் பண்ணி சிரிக்கிறான் பாருங்க. நீங்க செய்யுங்க, உங்களை இப்படிதானே கூப்பிட்டு இருக்கிறீங்க.
கூப்பிட்டாங்க ஸ்கூல் பையனுங்களெல்லாம், வாங்கடா என்னைய இப்படி பேசிட்டான்டா, உன்னை என் மேலே கையை வச்சுட்டான்டா. உடனே என்ன பண்ணிடுச்சா, ஆக அடிக்கிறதுக்கு இறங்கிடுவீங்க நீங்கள். இது குறித்து நான் தியானம் பண்ணும்போது ஒரு ஒரு படம் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு காமெடி. வடிவேலு சில நேரத்தில் அவன் காமெடி மிக சிறப்பாக இருக்கும். அவனை என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த கேங் இந்த கேங்கை வந்து அவனை கடத்திட்டு போயிட்டு வச்சு முத்து முத்து முத்துறான்னு சிரிக்கிற பார்த்துட்டியாது. அடி அடின்னு அடிச்சுட்டு இவனுங்களும் அசந்து போயிட்டாங்க. அடிக்கிற கை கூட வலி எடுத்துருச்சான். அப்போ இவனுங்க என்ன சொல்றாங்க, ஏய் மச்சான் இந்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அனுப்பிவிட்டான். இன்னொரு கேங் கிட்ட அனுப்பிவிடுறானுங்க. அங்க போயிட்டு அவனும் மொத்து மொத்து முத்துறானுங்க, அடிக்கிறானுங்க. இவன் வாயே திறக்கல, எல்லாம் அடி வாங்கிக்கிட்டான். அவ்வளவு பொறுமையாக வாங்கிக்கிட்டான். அப்ப அவன் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறானா, எதுக்கும் ஏற்றுறதுக்கு அவனை விட்டுடுறானுங்க. விட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு, சரிங்களா, வீட்டில் போயிட்டு கேட்குறாங்கண்ணா, நீ அடிச்சானுங்கள என்ன சொன்னானுங்க? அவனுங்க என்ன சொன்னானுங்கம்மா, இவன் ரொம்ப நல்லவன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். அந்த பொறுமை தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். எவ்வளவுதான் மொத்துனாலும் கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆக இந்த நீடிய பொறுமை உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க நினைக்க கூடாது, நீங்க அவன் வந்து என்னை வந்து நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன், ஆண்டவர் இப்படிய என்னைய அடைக்க வச்சுட்டாரு. சில படத்தில் கூட சொல்லலாம் பாருங்க, என் அம்மா சொல்லிட்டேன் அதனால நான் கை வைக்கிறது தெரியுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக இதுக்கு என்ன ஈடுபாடு, அதாவது நீங்க என்ன நினைக்க கூடாது. அவன் இவ்வளவு பொறுமையா இருக்குனாக்கா அவனை உடனே நீங்க என்ன நினைச்சுக்காங்க, இவன் ஒரு பயந்தாங்குடி, இவர் சோதா, இவர் வீக்கானவன், இவனுக்கு தைரியம் இல்லை அப்படின்ட்டு தானே நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் மிக பொறுமையா இருக்கிறான். அதுக்கு நீங்க அவன் வீக்கானவன், அவன் பயந்து போயிருக்கிறான் அப்படின்ட்டு தனுஷு நீ நினைக்காத. ரொம்ப சிரிக்கிற, கேட்பான் கேள்வி அப்படின்னாங்க. ஆக அவனோட உண்மையான கேரக்டர் அவன் காட்டல. அவரோட நீடி பொறுமைனாக்கா, வசனத்துக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த வேதத்துக்கு பயந்து கீழ்படையிறோம். ஆக நீங்க இயேசுவின் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளும் அந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும், நீட பொறுமை இருக்க வேண்டும். அதனால நீங்க ஒரு காலன், நீ பொம்பளைடா, பொம்பளைன்னா பயந்து இப்படி சொல்லுவாங்க, நீ என்னடா பொம்பளையாடா, நீ தைரியம் பேச வேண்டியதுனா ஏத்து குத்து, நீயாவது ஒரு குத்து குத்துனா, ஒரு 2 குத்து குத்துனா நீ ஒரு குத்தாவது குத்திருடா. ரொம்ப சிரிக்கிற. ஆக நீங்க உங்களையே தப்பாக இடப்படாதுங்க, நீங்க தைரியமான. ஆனா ஒன்று நீங்க நினைக்க வேண்டும், இதுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆக பொறுமை என்பது by enduring hardship and waiting patient என்று ஆங்கிலத்தில் சொல்வது. what it mean by patient, கஷ்டத்தை சூழ்நிலையிலோ பிரச்சனை மத்தியிலோ அது சகிக்கிறவன், அவனுக்குள்ள அந்த பொறுமை உண்டு. அந்த பொறுமை, you are patient because you can handle, you can endure the hardship. அந்த கஷ்டத்தை மத்தியிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் பலனாக ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கணும். தனுஷ் பக்கத்துல தூங்குறான், பேர் என்ன? தூங்கலையா? என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்போ உன்னிதான் கேள்வி கேட்பாங்க, சரியா?
அவன் பேரு மோகனா, மாட்டன மோகனா, மோகன் அண்ணன் தம்பியா, அக்கா தம்பி, அதனால அவன் பேரு இடிக்குதோ. சரி, ஆக நீங்க பொறுமையாக எதிரையும் நீங்க செய்வர்களாக இருக்க வேண்டும், கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ அவன் எவ்வளவு பேசிட்டான், எவ்வளவு சொல்லிட்டான், என்னை குட்டுறான், கொட்டை குனியனவன் என்ன இல்லையா, முட்டாள் இல்லையா, கோலையனா, கொட்டை குனியறவன் அவன் கோலையன். You are not a weak person. ஆண்டவருக்கு நீங்க பயப்படுறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியதுனால என் ஆண்டவர் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஆக இரண்டாவதாக அந்த பொறுமை கடைபிடிக்கிறவங்க அவங்க they are forbearance என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதாவது you are able to bear other persons mistakes and offenses. உனக்கு நல்லா தெரியும் தப்பு அவன் செஞ்சான், அவன் தான் தவறு பண்ணான், நான் ஒன்றும் தப்பு பண்ணல, இருந்தும் என்னைய நீதான்டா செஞ்ச, நீதான் குற்றவாளி அப்படின்ட்டு எல்லாரும் அதுக்குன்ட்டு சாட்சி வரை பண்ணாந்துருவாங்க. ஆமாடா நான் பார்த்தேன்டா, இவன் தான்டா செஞ்சான் அப்படின்ட்டு கூட்டு சேர்த்துவானுங்க. அதையும் தாங்குற இதயமா இருக்க வேண்டும். எதையும் தாங்குற இதயம். இந்த இதயம் உன்னைய குற்றம் சொல்லுவார்கள். ஆண்டவர் என்னோட இருக்காருடா, நீ என்னோட நியாயத்திற்கு சொல்றது, ஏன் ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போறார், அந்த ஆண்டவருக்கு நான் பதில் சொல்லுவேன் அந்த நியாய தீர்ப்புல. ஆகையால் அது தாங்குற இதயம், forbearance இதயம், அந்த பொறுமை உள்ளவர்களுக்குள்ள இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த அந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கணும். அதாவது இதயம் தாங்குற இதயமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, it has to be a mercy and forgiveness. இரக்கம் உள்ள இதயம், மன்னிக்கிற இதயமாக இருக்க வேண்டும். You have to show your compassion and grace. உன்னோட இரக்கமும் உன்னோட கிருபையும், grace is கிருபை தானே, கிருபையும் மற்றவங்க மேல இருக்கணும். அவன் சொல்லிட்டான் பரவாயில்லடா, அவனும் நல்லா இருக்கட்டும், அவனுக்கும் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கும் குடும்பம் இருக்குது. நம்ம ஏதாவது ரிட்டேலியேஷன், அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் அடிச்சுட்டான், நம்மளும் சேர்ந்து நம்மளோட கையை கொண்டாந்து எல்லாத்தையும் சேர்த்து அவனை அடிச்சுட்டுங்க, அவன் கால கையை உடைச்சிட்டுங்க. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டும், அவன் செஞ்ச தப்புனால குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. அவனுக்கும் மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது. ஆக உங்களுக்கு அந்த இரக்கம் இருக்க வேண்டும். அந்த பொறுமை ஒன்று இருந்தாக்கா அந்த இரக்க மனசு, அந்த கிருபை மனசு உங்களுக்குள்ள வெளிப்படும். ஆக நீங்கள் செய்வர்களாக, கடைபிடிக்கிறவர்களாக, அந்த கனியை உங்களுக்குள்ள இருக்கிறவர்களாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நான்காவதாக, endurance. You are facing trials with courage and perseverance. தொடர்ந்து இந்த கஷ்டங்கள், long suffering இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, நீடிய suffering, பாடுகள் நீ கடந்து போயிட்டு இருக்கிற அந்த பாடுகள் எவ்வளவு நாள் ஆனாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் ஆனாலும் அது தாங்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். அந்த ஆண்டவர் விசுவாசிங்க, இயேசு உன்னைய கைவிடுற தேவன் அல்ல. அவர் உனக்கு பலனாக இருந்து நீ எவ்வளவு சோதனைக்குள்ள கடந்து போனாலும் உனக்கு அந்த தைரியத்தையும் அந்த நிக்கிறதுக்கு எதிர்கொள்ள ஆண்டவர் இயேசு உன்னோட பலனாக இருப்பார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பொறுமை உங்களுக்கிட்ட இருக்கும்போது you are able to endure difficult circumstances. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருக்கும்போது இது எல்லாம்
உன்னால சமாளிக்க முடியும். You are able to face and endure the circumstances. அந்த சூழ்நிலை நீ தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஆக நீ இயேசுவோட நீங்க நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில. You have to walk with Jesus. You have to meditate on the word of God. ஆண்டவர் வார்த்தையில தியானிக்கிறவர்களாக, ஆண்டவரோட அன்பு இரக்கம் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் மிக பொறுமையான தேவனாக இருக்கிறார். ஆக இதனால என்ன, ஆண்டவர் ஏன் சொல்றாரு செய்ய மாட்டாரு, வரத்துக்கு நான் பயப்படுறாரா? வாசிமா 2 பேதுரு 2 பீட்டர் 3 அதிகாரம் வசனம் 9. 2 பேதுரு 3 அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு ஏன் தாமதப்படுத்துறார்? இதுதான் 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, வர்றாரு. ஆனா வந்த பாடு காணும். ஆனா இப்ப பேதுரு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறார் என்னவென்று, இயேசு தாமதிக்கிறார் என்று சிலர்கள் நினைக்கிறார்கள். அதனால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, கர்த்தர் தம்முடைய சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்ல, அவர் அந்த வாக்குத்தத்தை சொன்னதே. ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன், விசுவாசத்தின் தேவன், வார்த்தையின் தேவன், சொன்னதுபடியாக செய்கிற நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆக ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போக கூடாது. அதுதான் நம்ம 3:16 வாசிக்கிறோம். யோவான் 3:14 யாரும் கெட்டு போக கூடாது. ஆண்டவர் எல்லாருமாக பரலோகத்துக்கு வரணும், யாரும் நரகத்துக்கு போக கூடாது. ஆக இன்றைக்கு தனுஷ் ஒருவனும் என்ன ஆகக்கூடாதா? மோகனா என்ன ஆகக்கூடாது? ஒருவனும் யாரும் கெட்டு போனாக்கா எங்க போவ நீ? ஆக நீ நரகத்துக்கு போக கூடாது. அதுக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். எப்பயோ சொன்னாங்க வருவார். ஆண்டவர் எப்படி வருவார்? மோகன் தானே, எப்படி வருவார்? திருடன் போல வருவார். திருடன் வந்து சொல்லிட்டு வருவான் உன்ன, மோகன் இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து உன்னோட பேக், ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போய் போறேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான், தெரியாமலே தூக்கிட்டு போயிடுவான். ஆக ஆண்டவர் தாமதிக்கிறார். அதுக்கு நீங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆக ஆண்டவர் மிக பொறுமையாக இருக்கிறார். நான் படித்த நீங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நீங்க எல்லாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எதனால நம்ம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் செய்த பாவம்? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம பரம்பரையாக ஜென்மமாக எடுத்துக்கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறோம், கடந்து போயிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆக நம்மளை படைத்த ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ள ஆண்டவர். அந்த நீடிய பொறுமைதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே 2000 வருஷம் முன்னுக்கே நீங்க செய்த பாவத்தினால அவரை சிலுவையிலே தூக்கு மாட்டி சாவடிச்சிட்டீங்கல்ல, கொடுமைப்படுத்தினீங்கல்ல. உங்க பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சுமந்தார். இருந்த போதும் நீங்கெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, எப்ப நீங்க இயேசுதான் என்னோட ரட்சகர், இயேசுதான் என் பரலோகத்தின் தேவன் என்று நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க பரலோகத்தில் போங்க, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. ஆக இன்னும் நிறைய பேர்
இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இனியும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷால பார்க்கறல, சும்மாவே வந்து இறங்கி கோழி வெட்டுமாறு வெட்டி சுட்டு சாப்பிட்டாங்க. மனமாரிலேயே இவனா எங்க போவான் தனுஷ்? நரகத்துக்கு. நல்லவனாவன். ஆனா இருந்தாலும் அவனை ஆண்டவர் நேசிக்கிறார். அவன் மனம் மாற சொல்றார் ஆண்டவர், மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தேடி வரும்போது இனி நீ பாவம் செய்யாதென்றுதான் ஆண்டவர் மன்னிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் விசுவாசத்தை நம்பி பாவம் மன்னிப்பு தேடும்போது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆக இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் மகன் எப்ப மனம் வருவான், என் மகன் எப்ப மனம் மாறும், எப்ப இவங்களும் பரலோகத்துக்கு வரணுன்றதான் ஆண்டவர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். முதல் சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ், மூணாவது சான்ஸ். அதான் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக 7 times 70 70 தரம் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த ஆண்டவர் மிக பொறுமையாக இருக்கிறார். நீங்க நினைக்காத ஆண்டவர் பயந்து போயிருக்கிறார் வரத்துக்கு. வந்தாக்கா என் கைகள் எல்லாத்தையும் இறக்கி அவர் உண்டாக்கிறவர், ஒரு வழி உண்டாக்கிறவர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை பயந்து ஆண்டவர் வராம நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவர் தாமதப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆக நீங்க பரலோகத்துக்குள்ள நித்திய வாழ்வு அடைய வேண்டும். ஏன்னா நான் ஒரு தடவை நீங்க நரகத்துக்கு போனாக்கா மனம் மாறி திரும்பி வர முடியாது. அந்த நரகத்துக்கு போகாமலே நீங்க மனமாக வேண்டும். அந்த பாவத்திலிருந்து, அந்த இருளிலிருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஒரு தடவை அதில் விழுந்துட்டாக்கா சேத்துல விழுந்துதான் உடம்பெல்லாம் நாரி போகும். சேராதுன்னா உடம்பெல்லாம் எவ்வளோதான் ஷெம்பு போட்டு சவுக்காரம் போட்டு குடிச்சோன்னா அந்த சேத்து நாட்கள் இருக்குது. அது சாக்கடையில் விழுந்து மனிதனாக நீங்கள். ஆக ஆண்டவர் உங்களோட எதிரியை தண்டிக்கிறதுக்கு அவர் தாமதப்படுத்தலை. ஆண்டவர் உன்னைய கேவலமாக பேசினால ஆண்டவர் வர்றாரு, தண்டிக்கிறாரு, சொல்றாரு, வேணா செய்ய மாட்டாரு. ஆனால் ஆண்டவர் அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், பரலோகத்துக்கு வரணும். அதனாலேயே ஆண்டவர் அவர் தாமதப்படுத்துகிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் இந்த நல்ல குணாதிசயம் ஆண்டவர் எதிர்க்கிறார். அது ஆண்டவரோட கேரக்டர், பொறுமையுள்ள கேரக்டர். அது உங்களுக்கு இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பொறுமை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஆவிக்குள்ளே வளருங்க. எது எடுத்தாலும் முன்கோபம். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஷார்ட் அடிச்சிச்சு அவனுக்கு. அவதான் சொல்லுவாங்க, திடீர்னு ஆத்திரம் விடுவான். இங்க யாராவது இருக்கிறீங்களா ஹோம்ல? அப்படியே தனுஷா, ஏய் அப்படியா, ஆத்திரப்படாத. சிலர்கள் பழைய பழக்கத்துல சொல்லுவாங்க, உடனே எடுத்து நான் ஒரு தரம் சொன்னா எத்தனை தரம் சொன்ன மாதிரி தனுஷ்? 100 தரம் சொன்ன மாதிரி. அந்த ஸ்டைல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. புரியுதா? ஆக நீங்க ஆவிக்குள்ளே வளர வேண்டும். இந்த பொறுமை உங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்க செயல்படுத்தி நடக்கும்போது ஆவியிலே நீங்க வளருங்க, வசனத்திலே வளருங்க, ஆண்டவர் பிள்ளையாக நீங்க சாட்சியாக வளருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்க சபைக்கும் குடும்பத்துக்குள்ள உறவுகள் இன்னும் அது பலனடையும். இவன் ரொம்ப நல்லவன், இவன் பொறுமையே உள்ள மனிதன்,
எவ்வளவுதான் இருந்தாலும் பொறுமையாக எதுனாலும் அவன் பொறுமையாக செய்கிறான். அவசரப்பட்டு அவன் எதுவும் ஒரு முடிவு எடுக்க மாட்டான், ஒரு தீர்மானம் சொன்னான், ஒருத்தனை ஏச மாட்டான். ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு சொல்லுறவனாக இருக்க வேண்டும். அப்படிங்களா? ஆக இது எல்லாம் அந்த பொறுமை உங்களுக்குள்ள நீங்க கடைபிடிக்கும் போது உங்க ஆவியின் வளர்ச்சி மட்டுமல்ல, உங்களோட உறவுகள், உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள உறவு, உங்களுக்கும் உங்களோட சபைக்குள்ள உறவுகள் இன்னும் அதிகமாக அது பெருகும். ஆக எடுத்ததுக்கெல்லாம் நாம் கோபப்பட வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய இது என்னது மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. நான் வேலை செய்யும்போது ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தரம் நீ ஆத்திரம் படும்போது நம்ம ஒரு இது எடுப்பாங்க, ஒரு பலகை வச்சுக்கிட்டு ஒரு ஆணி அடிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு தரமும் அந்த ஆணி அடிச்சு ஆத்திரப்படும் போதெல்லாம் நீ ஆணி ஒரு ஆணி, ரெண்டாவது ஆத்திரப்பட 2 ஆணி, அப்படியே அந்த பலகை முழுதும் ஆணி அடித்து நிறைஞ்சிருச்சான். இப்போ நீ ஐயோ இவ்வளோ ஆத்திரப்பட்டிருக்கிறேன்னு நினச்சி நீ மனம் மாறி ஒவ்வொரு தரம் நீ கூலாக இருக்கிறல ஒரு ஆணி கொடுக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆணி அதே மாதிரி நீ நல்லவனாக இருக்கும்போது இப்படி 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 கடைசியாக பார்த்தாக்கா அந்த பழகையில் என்ன தெரியுதா? அவ்வளோ ஓட்டையா, எவ்வளோ ஆத்திரமாவா நான் பட்டேன் அம்மாவனா? அப்படியா? ஆத்திரப்படுறியா? ஒவ்வொரு தடவை நீ ஆத்திரப்படும் போது இது நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. கடைசியில் இவ்வளோ பாவியா நான், இவ்வளோ ஓட்டை இருக்கு, இவ்வளோ அநியாயமாக பண்ணுறேன் நான் அப்படின்னு நீங்கள் உணர்வுங்க. ஆக இந்த கோபம் அது உங்களுக்கு நரகத்துக்கு தான் கொண்டு போகும். ஆத்திரம் உள்ளவன் என்னவா? புத்தி மட்டா. ஆத்திரம் வந்தாக்கா ஃபூல் அப்படின்னாங்க. உண்டாது. ஏன்னா எந்த ஒரு தீர்மானம், எந்த ஒரு முடிவு நீ ஆத்திரத்தில் எடுத்தாக்கா அது தப்பாவாக தான் இருக்கும். ஆத்திரத்தில் உடனே வீட்லேயும் சரி ஆத்திரப்பட்டு உடனே மங்கு பறக்கும், ஆத்திரப்பட்டு அம்மா பேசுறது, அப்பா பேசுறது, ஆத்திரப்பட்டு எனக்கு சோறே வேணாம் அப்படிதான் நடுநாத்தில் அப்புறம் பசிக்காது. அப்போ எல்லாம் தூக்கிட்டாரு. அப்புறம் ஏதோ கிச்சனில் போயிட்டு 3D சாப்பிட்றது. ஏன்னா ஆத்திரத்தில் நீ செய்த முடிவு அது தப்பாவாக. அதனால நீ பொறுமையாக நிதானமாக சிந்தித்து எடுக்கிற முடிவு அது எப்போதும் ஒரு நல்ல முடிவாக இருக்கு. It will be a clever decision. புரியுதுங்களா? ஆக நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவியானவர், the Holy Spirit will lead you, will guide you, will teach you how to be patient. எப்படி பொறுமையாக இருக்கணும்னு ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆக இயேசு இப்ப பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சார்பாக ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நீங்க உங்க வாழ்க்கையில வரவைங்க, பேசுங்க, ஆவியானவரோட நடங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாக. வாசிமா எஃபிஷியன்ஸ் 4:2 அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எஃபிஷியன்ஸ் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க ஜாக்கிரதையாக. ஆக இந்த நீடிய பொறுமை என்னடா திலிப்பன்? என்னது? இல்ல நீ பிரசங்கம் பண்ண போறியா? இங்க கேளுங்க, அங்க கேட்காத. சரியா? ஆக நீங்க நீடிய பொறுமை உங்களுக்குள்ள இருக்கும்போது பவுல் அதான் சொல்றார், நீங்க ஒருவர் மேல அன்புள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள அந்த பொறுமை இருக்கும்போது, நீ அன்பு இல்லாதவனா இருந்தாக்கா உங்களுக்குள்ள அந்த பொறுமை இல்லை. இதுல தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
நீங்கள் நினைச்சு விட்டுருக்கலாம். இவன் என்ன சொல்கிறது, நானா கேட்குறது. ஆக உங்களுக்குள்ளே அந்த அன்பு நிலைநிற்க வேண்டுமா, சமாதானம் இருக்க வேண்டுமா, விசுவாசம் தேவத்தில் இருக்க வேண்டுமா, சாந்த குணம் உங்களுக்கு இருக்க வேண்டுமா, அந்த சமாதானம் அன்பு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைநிற்க வேண்டும். ஆக தொடர்ந்து பவுல் கொலோசியரிடமா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 11-12 பவுல் நம்மளுக்கு என்ன சொல்றாருனாக்கா, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய என்னபடி வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஏன்டா கண்ணு சொல்ற? யார் அடிச்சவங்க? அப்படியே கண்ணீர், ஆனந்த கண்ணீரா? யார் என்னடா பண்ணி லேகோ காடியில வந்துருச்சா? காடு ஒண்ணு அவ்வளோ பெரிய வெயிட்டான லேகோ அது. சரி, அப்புறம் அந்த லேகோ எடுத்துருவோம். சரி, இங்க கேளுங்க, என்ன சொன்னேன் இப்ப நானு? சொல்லு தனுஷ். என்ன சொன்ன பாஸ்டர்? காது விட்டு கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றான்? காது உள்ளவன் நீ காது இருக்குதா இல்லையா உனக்கு? ஏன் கேட்கல? திரும்பி கேட்ட வாசியமா. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் நீங்க பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக வேண்டுதல் யார் வேண்டுதல் செய்கிறார்? பவுலானவர் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் எல்லாரும் பலனடைய வேண்டும். ஒருவருக்காக நீங்களும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அதுதான் பாஸ்டர். ஒருவருக்காக ஜெபிங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பேராசை இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் சபை நல்லா இருக்கணும், சபையார்கள் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்காக நம்ம பொறுமையாக ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளும் அதில் பலனடைவோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற கனி என்ன கனி? நீடிய பொறுமையின் கனி. So you have to be patient. You have to be long suffering in order to carry the cross. அந்த சிலுவை நாம் சுமக்க வேண்டும். இந்த தபஸ்த காலத்தில் அந்த சிலுவையை குறித்து நாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சிலுவை ஆண்டவர் நம்மளுக்காக அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எல்லா அடிகள், பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாக யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சுவிசேஷத்தை அறிய வேண்டும். பரலோகம் என்ற இடம் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறான். அந்த பரலோகத்துக்குள்ள நீங்கள் நித்திய வாழ்வு அடைய வேண்டும். அதுதான் இயேசுவின் சித்தம். அதனால அவர் பொறுமையாக இருக்கிறார். பயந்து வரத்துக்கு பயப்படல. அவர் எனி டைம் வந்துடுவார். அதுதான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் ஒருத்தனுக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுக்கு மீறி போனாலும் அப்புறம் எரிமலை எப்படி போகும்? வெடிக்கும். அந்த எரிமலை நியாய தீர்ப்பன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் எப்படி வெடிப்பாருண்டு, எப்படி ஒருத்தரை பிடிச்சி நரகத்துக்குள்ள தள்ளுறாருண்டு. அந்த நரகத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம எல்லாம் பரலோகத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். பாஸ்டர் இன்றைக்கு சொன்னவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பரலோகத்தில் பாஸ்டர் பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம்.
நான் உங்களுக்கு சொன்னதை சொல்லிட்டேன். நாளைக்கு ஆண்டவர் கேட்கும்போது, பாஸ்டர் இதை பற்றி சொல்லலையே ஆண்டவரே, பரலோகம்னா என்னன்னு கூட ஆண்டவர் பாஸ்டர் சொல்லலையே, ஆண்டவர் பாஸ்டர் எங்களை பொறுமையாக இருக்க சொல்லலையே, அவர் சொல்லியிருந்தாக்கா நான் பொறுமையாக இருந்திருப்பேன், சும்மா அவனை நான் அரைஞ்சிருக்க மாட்டேனே, இல்லை ஒருத்தனை சாவடிச்சிருக்க மாட்டேனே, அப்படிதான் நம்ம சாவடிச்சுட்டு போகிறானுங்க. அவனுக்கு ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரிஞ்சிருந்தாக்கா, பொறுமை என்னன்று அவனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா இந்த அவசர புத்தி பண்ணிட மாட்டாங்க. இப்போ அவன் பிடிபட்டு அவன் ஜெயிலில் இருப்பான். அப்போ அவன் யோசிப்பான், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, கொண்டாட்டி இருக்குது, அம்மா இருக்குது, எவ்வளோ அவமானம். அப்போ வருத்தப்பட்டு என்ன புண்ணியம். இப்போ ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அல்லேலூயா. ஆக இந்த நீடிய பொறுமை உங்களுக்குள்ள கடைபிடிக்க ஆண்டவர் தானே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. ஜெபம் செய்வோம். எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. இந்த நீடிய பொறுமை ஆண்டவரே உன்னிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தேவனே. அந்த நீடிய பொறுமை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் தேவனே. எதிலையும் நாங்கள் அவசரமாக ஒரு தீர்மானம் எடுக்காமல், தப்பு பண்ணாமல், பாவம் செய்யாமல் எங்களை தடை பண்ணோம், எங்களை நடத்தும், பேசும் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு நீர் பரலோகம் வைத்திருக்கிற அது விசுவாசிக்கிறோம். அன்பின் ஜீவனம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆஃப் பண்ணிடலாம்.